காணோம், ஸ்டெல்லா அக்காவை காணோம். மணி 10 ஆயிடுச்சு, எங்க போனாலும் தெரியலப்பா. ஐயோ, நாங்க இங்கதான் இருக்கோம் சீட்டு. நீ வந்திருக்கியான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் நாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ அப்படியா? சரி வாங்க வாங்க, பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம். ஓகே, எல்லாருக்கும் praise the Lord. இன்னைக்கு எத்தனாவது டே சொல்லுங்க? வெரி குட். சரி, நம்ம எந்த தீம்ல நம்ம விபிஎஸ் பாத்துட்டு வரோம்? சூப்பர், வெரி குட். நம்ம ஆக்ஷன் பண்ணிடலாமா? அந்த ஆக்ஷனோட சொல்லுங்க பாப்போம் ஒரு வாட்டி. நல்ல நண்பர் இயேசு. சரி, டே 1ஓட தலைப்பு என்ன சீட்டு? ஐயோ, சீட்டு மறந்துட்டியா? என்னை பாதுகாக்கும் நண்பர் இயேசு, என்னை பாதுகாக்கும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னைக்கு இந்த டேட்டோட தலைப்பு என்னது? டேட்டோட தலைப்பு என்னன்னா, என்னை உற்சாகப்படுத்தும் நண்பர் இயேசு. இன்னொரு சொல்லுங்க பாப்போம். என்னை உற்சாகப்படுத்தும் நண்பர் இயேசு. இப்போ நம்ம இந்த டே 2க்காக பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. ஓகே, இப்ப நம்ம பிரேயர் பண்ண போறோம். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, ஓகேவா? அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. டே 1 எங்களுக்கு ஆசீர்வச்சு கொடுத்தீங்க, டே 2வையும் நீங்க ஆசீர்வச்சு தர போறீங்க, அதுக்காக நன்றி கர்த்தாவே. இன்னைக்கு நாங்க கத்துக்கிற பாடம் பாடல் எல்லாத்தையும் நாங்க எங்க வாழ்க்கையில பிரயோஜனமா வச்சுக்க முடியாத கிருபை பாராட்டுங்க. சொல்லித்தர அக்காமார்கள், அப்புறம் டான்ஸ் சொல்லித்தர அண்ணாமார்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஞானத்தை தாருங்க கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்புறம் பசங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா? போன் எடுங்க, உங்க நேம் டைப் பண்ணுங்க, உங்க ஊரு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்போம். மறந்துடாதீங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே, அடுத்தால என்னன்னு பண்ணிடலாமா? ஐயோ, நான் வரேன். ஏய், சீட்டு எங்கயோ ஓடுறானே. பாத்தீங்களா சீட்டு எதுக்கு ஓடுறான்னு தெரிஞ்சிருச்சா? ஆமா, ஆக்ஷன் சாங். கமான் கமான், நீங்களும் எழுந்திரிங்க பாப்போம், ரெடி ஆகுங்க ஆக்ஷன் சாங்குக்கு. இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்க போறோம். ஓவர் டு சைலன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மாதிரி இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். ஆனால் நேற்று மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இல்லாமல் எல்லாரும் எழுந்து நின்று டான்ஸ் ஆனோம். நேற்று கூட ஏதோ ஒரு தம்பி டான்ஸ் ஆனாங்க. நீங்கள் தான் நல்லா டான்ஸ் ஆடினீங்க. இன்றைக்கும் நீங்கள் எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடணும். ஓவர் டு பாய்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆக்ஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் கூட இந்த சாங்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்ஸ் மோர் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஆக்ஷன் சாங்ஸோட உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறோம். பாய். வெரி குட், சூப்பர் பாய்ஸ். சூப்பரா பண்ணீங்க. பாய்ஸும் பண்ணீங்க, சீட்டும் பண்ணாங்க, எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தீங்க. நம்ம தீம்க்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பர்பான சாங் பார்த்தோம். நம்மளோட நண்பர் இயேசு அப்படிங்கறத நம்ம இந்த சாங்ல பார்த்தோம். ஓகேவா? தொடர்ந்து நீங்களும் இந்த சாங்க உங்க வீட்ல அடிக்கடி போட்டு பிராக்டிஸ் பண்ணி சூப்பரா கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னக்கா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மைம். மைம் இப்ப நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஓவர் டு மைம். 1 2 3 4. சூப்பரா இருந்துச்சுல டார்த்தி? ஆமாக்கா, செம்மையா பண்ணியிருந்தாங்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஓகே குட்டீஸ், இந்த மைம்ல நீங்க என்ன பாத்தீங்க? நிறைய விஷயங்களை அவங்க கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயங்கள் எப்படி மாறுச்சு? நம்மளோட தேவனுடைய வார்த்தையினாலதான். சோ அவரோட வார்த்தை நம்மளை எப்படி வச்சிருக்கு? நம்மள ரொம்ப உற்சாகமா வச்சிருக்கு. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு அக்செப்ட் பண்ணும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் மாறப்படும். எப்படி நம்ம மைம்ல பார்த்த மாதிரி வெறுப்பு போய் அன்பு வரும், பெருமை போய் தாழ்மை வரும். நம்ம இந்த மைம்ல பார்த்த மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்ல இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது என்ன டார்த்தி? இன்னைக்கு டே 2 லெசன் பார்க்க போறோம். என்னன்னா நம்மளோட டைட்டில் நம்ம பார்த்தோம்ல, என்னை உற்சாகப்படுத்தும் நண்பர் இயேசு. இந்த டைட்டிலுக்கான லெசனை இப்ப நம்ம பார்க்கலாமா? ஓவர் டு லெசன். கிட்ஸ் பிரைஸ் தி லார்ட். இந்த டே 2ல மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம விபிஎஸோட தலைப்பு என்ன கிட்ஸ்? நல்ல நண்பர் இயேசு. ரைட். இந்த நல்ல நண்பர் இயேசு நமக்கு எப்படியெல்லாம் இருக்கிறாரு அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு வரோம். டே 1ல என்னை பாதுகாக்கும் நண்பர் அப்படின்ற தலைப்புல நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடத்தோட தலைப்பு என்னை உற்சாகப்படுத்தும் நண்பர். இந்த தலைப்புல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. நம்ம இன்னைக்கு படிக்க போற கேரக்டர் யாருன்னா கிதியோன். வேதாகமத்துல கிதியோன் அப்படின்றவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். கிதியோன்ற சாதாரண மனுஷனை தேவன் செலக்ட் பண்ணி அவரை பராக்கிரமசாலியாக்கி அவரை நியாயாதிபதியா எப்படி மாத்தினாருன்ற அந்த வரலாற சின்னதா நம்ம சுருக்கமா படிக்கலாம். முற்காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகள் வழிநடத்திட்டு வந்தாங்க. அப்படி அவங்க வழிநடத்திட்டு வரும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிடிக்காத, அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த அவங்க செஞ்சாங்க. என்ன அந்த விஷயம் அப்படின்னா, தேவன் சொல்லியிருந்தாங்க, என்ன தவிர நீங்க வேற யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது, வணங்கக்கூடாது, உங்களுக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனை மறந்துட்டு அவங்கள சுத்தி இருக்கிற மத்த ஜனங்களோட தெய்வங்களை அவங்க என்ன பண்ணாங்க, வணங்கி தேவனுக்கு
பிடிக்காத அந்த பொல்லாப்பான விஷயத்த செஞ்சாங்க. அப்படி செஞ்சதுனால தேவன் அவங்கள 7 வருஷம் மீதியானியர் கையில ஒப்பு கொடுத்தாரு. அந்த மீதியானியர்கள் யார் அப்படின்னா ரொம்ப கொடுமைக்காரங்களாகவும் பயங்கரமானவங்களாகவும் அவங்கள துன்புறுத்துற இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துறவங்களாகவும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு மொத்தமா எல்லாரும் கூட்டமா வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய நிலத்துல விதை விதைச்சு பயிர் அறுத்துட்டு இருக்க அந்த சிச்சுவேஷன்ல மொத்தமா வந்து இவங்களுடைய பயிர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஒண்ணு அழிச்சிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு எதையுமே வைக்காம இவங்களுடைய ஆடு மாடுகள் அவங்க கண்ணுல தெரிகிற எல்லாத்தையும் இப்படி மொத்தமாவே அவங்களுடைய அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம அவங்கள அழிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல அந்த இவங்களுடைய இஸ்ரவேல் நாட்டுல இருக்கிற இந்த ஜனங்கள் அந்த ஊர்ல இருக்கிறதுக்கே ரொம்ப பயந்து போய் மலையிலையும் குகையிலையும் போய் தங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கடினமான இந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தேவன் கிட்ட முறையிட்டாங்க. சுவாமி எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஏன் இப்படி மீதியானியர்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏசாமி கிட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்கள விடுதலை பண்றதுக்கு கர்த்தர் விரும்பினாரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த இஸ்ரவேல் நாட்டுல இருக்கிற ஓப்ரான்ற ஊருக்கு தேவன் ஒரு தேவதூதனை அந்த ஊருக்கு அனுப்புறாரு. அந்த தேவதூதன் ஓப்ரான்ற ஊர்ல ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே வந்து உட்கார்றாரு. அங்க ஒரு மனுஷன் கோதுமைய தன்னுடைய நிலத்துல விளைஞ்ச அந்த கோதுமைய எடுத்து கடன்னு அதை சேவ் பண்றதுக்காக, ஏன்னா மீதியானியர்கள் வந்தாங்கன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்களே அப்படின்ட்டு பயந்து தன்னுடைய களத்துல போரடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் யாருன்னா நம்ம கதையில வர ஹீரோ கிதியோன் தான். அவர் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப தேவதூதன் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. கிதியோன் தேடுறாரு, யாருப்பா இவரு, ஊருக்கு புதுசா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போறாரு கிதியோன். அவர்கிட்ட போன உடனே கிதியோன் தேவதூதரை பார்த்து கேட்கிறாரு, கர்த்தர் எங்க கூட இருந்தாருன்னா நாங்களாம் ஏன் இந்த கஷ்டப்படுறோம், இந்த மீதியானியர்கள் எங்களை பயங்கரமா கொள்ளடிச்சிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் எங்க கூட எங்க இருக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப விரக்தியா ரொம்ப சோகமா ரொம்ப கஷ்டமா அந்த தேவதூதன் கிட்ட கிதியோன் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தேவதூதன் சொல்றாரு, கிதியோன் நீதான் ஒன்ன வச்சுதான் நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் கையில இருந்து நான் காப்பாத்த போறேன், விடுதலை பண்ண போறேன் அப்படின்னு. உடனே கிதியோனுக்கு பயங்கர ஷாக்கு. நானா? ஐயோ, எங்க குடும்பத்துல நான் ரொம்ப சின்ன பையன், எங்க ஊர்ல எங்க குடும்பமும் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லி என்னால எப்படி இது முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல கிதியோன் தேவதூதன் கிட்ட நானா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவதூதன் சொல்றாரு, நீதான் ஒன்ன வச்சு நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணுவேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடய நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நிறைய கிதியோனை உற்சாகப்படுத்துற வார்த்தைகளை, உனக்கு சமாதானம், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் கிதியோனை தைரியப்படுத்துற அவரை அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் தங்கினார் அப்படின்ட்டு. சோ கிதியோனுக்கும் தேவனுக்கும் அந்த இடத்துல கிதியோனுக்கும் தேவன் மேல நம்பிக்கை வருது. தேவன் அவரை பலப்படுத்தினதை அவரு நம்பி அவர் என்ன பண்றாரு, ஓகே தேவனை கொண்டு மீதியானியர்களை நம்ம ரட்சிக்க முடியும், விடுதலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹோப்ல அவர் போறாரு. போய் அவர் கூட அந்த மீதியானியர்கள் கூட யுத்தம் பண்றதுக்கு கிதியோன் மட்டும் முடியாது இல்லையா, அதனால அவர் கூட ஆளுங்க சேர்க்கறதுக்காக அவங்க இஸ்ரவேல் தேசத்துல இருக்க நிறைய பேரை வந்து கூப்பிடுறாரு. யாரெல்லாம் என் கூட வரீங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண போறோம், தேவன் நம்மளோட இருக்கிறாரு, நம்ம மீதியானியர்களை ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது 32,000 பேரு கிதியோனுக்கு கிதியோன் பின்னாடி வர்றதுக்காக 32,000 பேர் வராங்க. அப்படி வரும்போது தேவன் சொல்றாரு, இந்த 32,000 பேரு ரொம்ப அதிகம், அதனால இவங்கள யாரெல்லாம் பயந்து போயிருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிடு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாங்க. உடனே கிதியோன் சொல்றாரு, உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு இதுல ரொம்ப பயந்து போயிருக்கீங்களோ நீங்களாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஒரு 20,000 பேர் 22,000 பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. மீதி 10,000 பேர் இருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் 10,000 பேரை கூட்டிட்டு கிதியோன் வராரு. அப்படி வரும்போது தேவன் சொல்றாரு, இவங்களும் ரொம்ப அதிகம், இவங்க எல்லாரும் வந்து வின் பண்ணாங்கன்னா இவங்களுடைய நேம் இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்களை மட்டும் நீ என்ன பண்ணிக்கோ, யுத்தத்துக்கு உங்க கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீரூற்று பக்கத்துல ஒரு ரிவர் அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு டெஸ்ட் பண்றாரு. ஒரு சின்ன டெஸ்ட். என்ன டெஸ்ட் அப்படின்னா, குனிஞ்சு முட்டி போட்டு இல்ல உட்கார்ந்து தண்ணி அள்ளி குடிக்கிறவங்கள தனியாவும், நின்னுட்டே
அவசர அவசரமா தண்ணியை குடிக்கிற ஒரு அவங்கள தனியாவும் பிரிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி முட்டி போட்டு தண்ணி உட்கார்ந்து குனிஞ்சு தண்ணி குடிச்சவங்கள ஒரு ஓரமா நிறுத்தி, அவசர அவசரமா தண்ணி குடிச்சவங்கள ஒரு ஓரமா நிறுத்தி, அந்த அவசர அவசரமா குடிச்சவங்க 300 பேரை தேவன் அந்த இடத்துல செலக்ட் பண்ணி கிதியோன் கிட்ட கொடுத்துட்டு, இந்த 300 பேரை கூட்டிட்டு நீ என்ன செய், யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்லி தேவன் கிதியோன் கிட்ட சொல்றாரு. கிதியோன் அந்த 300 பேரை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மீதியானியர்களும் யுத்தத்துக்காக நிறைய பேரு இஸ்ரேல் பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு கேம்ப் பண்றாங்க. அவங்க 1,35,000 பேர், 1,35,000 people அவங்க வந்திருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட வெறும் 300 பேர் மட்டும்தான் இருக்காங்க. கிதியோனும் 300 பேர் இருக்காங்க. கிதியோன் என்ன பண்றாரு, அன்னைக்கு நைட்டு யுத்தத்துக்காக பிளான் பண்றாரு. 3 டீமா பிரிக்கிறாங்க. 100 பேரா இவங்களுக்கு கிட்ட இருக்கிற அந்த 300 பேரை 3 டீமா கிதியோன் பிரிச்சு, அவங்க இப்ப யுத்தத்துக்கு தானே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கையில வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆயுதம் எல்லாம் கிடையாது. இவங்க கையில ஒரு பானை, ஒரு தீவெட்டி, பானைக்குள்ள வைக்கிற ஒரு தீப்பந்தம், தீவெட்டி, ஒரு எக்காலம், கையில ஒரு எக்காலம். இந்த 3 பொருள் தான், பானை, தீவெட்டி, எக்காலம். இந்த 3 பொருளை வச்சு யுத்தத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கு கிட்ட மீதியானியர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு அன்னைக்கு நைட்டு இவங்க போறாங்க. போய் கிதியோன் சொல்றாரு, நான் செய்யற மாதிரியே நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 டீமுக்கும் சொல்றாரு. நாங்க என்ன செய்யறோமோ அதை பார்த்து நீங்களும் செய்யுங்க அப்படின்ட்டு. வெரி சிம்பிள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிதியோன் கையில இருக்கிற அந்த கிதியோனுடைய டீம் கையில இருக்கிற அந்த பானையை உடைக்கும் போது அவங்களும் அந்த பானையை உடைக்கணும். உடனே இவங்க அந்த தீப்பந்தத்தை காட்டி எக்காலம் ஊதுவாங்க. ஒரு கையில எக்காலத்தையும் ஒரு கையில அந்த தீவெட்டியையும் வச்சுட்டு சவுண்டா ஊதி, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது அந்த 2 டீமும் இதை செய்யணும். இதே மாதிரி கிதியோன் செய்ய சொல்லி அவங்க அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கு கிட்ட போயிட்டு, அந்த ஜனங்கள் நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க, பானையெல்லாம் உடைச்சு எக்காலத்துல சத்தமா கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லி சத்தமா பண்ணும்போது, அந்த தூங்கிட்டு இருக்காங்கல்ல அந்த மீதியானியர்கள், அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு வெளிச்சம், பயங்கரமா வெளிச்சம், தீப்பந்தம் இருக்குது, சவுண்டு கேக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியாம அவங்களுக்குள்ளேயே ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வெட்டிட்டாங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. தேவன் அவங்கள கன்ஃபியூஷன் பண்ண வச்சுட்டு தேவன் அந்த வெற்றியை செஞ்சாரு. இந்த 300 பேரை வச்சு தேவன் அவங்களுக்குள்ளேயே சண்டே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டிட்டு தோத்து போனாங்க. அப்போ கிதியோன் அந்த 2 ராஜாக்கள், அவங்களோட கூட யுத்தத்துக்கு வந்த ராஜாக்கள் எல்லாம் இவங்க முறியடிச்சு அங்க ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு அற்புதமான வெற்றிய கிதியோனுக்கு தேவன் கட்டளையிட்டார். இப்படி ஒரு சாதாரண மனுஷனான அந்த கிதியோனை தேவன் செலக்ட் பண்ணி அவரை ஸ்ட்ராங் ஆக்கி, பராக்கிரமசாலியாக்கி, தைரியசாலியாக்கி, உற்சாகப்படுத்தி அந்த தேசத்தை, அந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீதியானியர் கையில இருந்து விடுதலை வாங்கி கொடுத்து 40 வருஷம் பின்னாடி கிதியோன் அந்த இஸ்ரவேலர்களுக்கு நியாயாதிபதியா இருந்து வழி நடத்தினாரு. எஸ் கிட்ஸ், 40 வருஷம் கிதியோன் அந்த தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை சமாதானமா வழி நடத்தினாரு. இப்படி ஒரு சாதாரண மனுஷனை வச்சு தேவன் இவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை செஞ்ச அதே தேவன் தான் இன்னைக்கும் உங்களோடையும் என் கூடயும் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அந்த படிச்ச இந்த சம்பவத்துல கிதியோன் ரொம்ப பயந்து அவனோடைய ஒரு சின்ன கொஞ்சம் விளைச்சல், அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை சேவ் பண்றதுக்காக அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்படி பயந்துட்டு இருந்த அவனை தான் ஒரு சாதாரண மனுஷனை அவனை கூப்பிட்டு தேவன் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சாரு. கிட்ஸ், ஒருவேளை இன்னைக்கு உன்னை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணலாம், நீ வர்த்தே இல்லை, இதுக்கு நீ ஃபிட்டே இல்லை, இதுக்கு நீ அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி உன்னை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன் மற்றவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ண, நீ ஏன் உன்னை நிறைய தடவை ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகி இனிமே இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ கைவிட்டுட்டு ஓரமா ஒரு இடத்துல மூலையில உட்கார்ந்துருக்கிறவங்களா ஒருவேளை நீங்க இருக்கலாம். கிட்ஸ், என்னோட வாழ்க்கையிலையும் நிறைய ரிஜெக்ஷனும் நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்ஸும், நீயா உனக்கு இதெல்லாம் ஃபிட் கிடையாது, நீ எல்லாம் இது போயிட்டு நாங்க தான் இதுக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லி என்னைய நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணி இருக்கும்போது இந்த வேத வசனம், இந்த வசனத்துல இருக்கிற இந்த வார்த்தைகள் அன்னைக்கு கிதியோனை தேவதூதன் உற்சாகப்படுத்தின மாதிரி என்னைய நிறைய தடவை இந்த வேத வசனம் என்னைய உற்சாகப்படுத்தி ஸ்ட்ராங்கா மோட்டிவேட் பண்ணி அவருக்குள்ள இந்த அளவுக்கு என்னைய வழி நடத்த வச்சிருக்கு. ஒருவேளை இந்த வேத வசனம் தேவன் என்ன இந்த வேத வசனத்தின் மூலமா தேவன் என்ன மோட்டிவேட் பண்ணல, இல்ல என்ன உற்சாகப்படுத்தலைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. கிட்ஸ், தேவன் உங்க கூடவே இருக்கிற உங்க நண்பரை, அதாவது உங்களை உற்சாகப்படுத்துற அந்த நண்பரை, கிதியோனை தேவன் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி தைரியத்தைப்படுத்தி மோட்டிவேட் பண்ணாரோ அது போல உங்க வாழ்க்கையிலையும் உங்க கூடவே அந்த நண்பர் இயேசு இருக்கிறாரு. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம்.
உன்னால இது முடியாதுன்னு சொல்லலாம். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தைரியமா அந்த உங்க கூட இருக்கிறார் இல்லையா ஒரு நண்பர் இயேசு, அவர் கையை பிடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில சோர்ந்து போகாம அவருடைய வார்த்தையை நீங்க படிச்சு அவருக்குள்ள நீங்க பலப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ கிட். ஓகே குட்டீஸ், இந்த லெசனை நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா அமைதியா உட்காந்து கேட்டிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். பாத்தீங்களா, கிதியோன் எவ்வளவு பயந்தவரா இருந்தாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரை மோட்டிவேட் பண்ணாரு, உற்சாகப்படுத்தினாரு. உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணனால அவரும் அந்த இடத்துல வின் பண்ணாரு. அதேதான் பசங்களா உங்களுக்கும். எதுலயுமே பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மள மோட்டிவேட் பண்ணுவாரு, உற்சாகப்படுத்துவாரு. நம்மளுக்கு தான் நம்ம நண்பர் இயேசு இருக்கிறாரே. சோ பயப்படாதீங்க. ஓகே அக்கா, இப்ப நம்ம மெமரி வர்ஸ் பார்க்க போலாமா? ஓவர் டு மெமரி வர்ஸ். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டே 2 லெசனையும் நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த டே 2 லெசன் அக்காவுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு குட்டீஸ். ஆமா குட்டீஸ், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா. என்ன சீட்டோ 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 என்னாச்சு உனக்கு? ஐயோ அக்கா, ஐயோ என்ன சொல்றேன்னே தெரியலக்கா. என்ன சீட்டோ அழுகுற? என்னாச்சு உனக்கு? நேத்து வசனம் சொல்லி கொடுத்தீங்களாக்கா, அத போய் என் ஃப்ரெண்டு டிங்கு கிட்ட போய் சொன்னேன். அந்த டே 1 வசனத்தை போய் என் ஃப்ரெண்டு டிங்கு கிட்ட சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கேளுங்கக்கா. போய் சொன்னேன். அவன்கிட்ட சொல்லும் போது எனக்கு திக்கிடுச்சு, அப்படியே மறந்துட்டேனா. அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் என்னால வசனம் சொல்ல முடியாது, நான் மறந்து போயிட்டேன். ஒரே திக்கி திக்கி சொன்னேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். ஓகே 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 சீட்டோ, ரொம்ப ஃபீல் பண்ணாத சீட்டோ. இன்னைக்கு லெசன்ல நம்ம கேட்டோம் இல்லையா, நம்மளுடைய கிதியோன் அண்ணானால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சாரு. ஆனா கிதியோன் அண்ணாவோட தேவன் பேசினாரு. கிதியோன் அண்ணா அதை நம்பினாரு சீட்டோ. என்ன நம்பினாருன்னா, அவரை கொண்டு கண்டிப்பா தேவன் பயன்படுத்துவாரு, வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரு சீட்டோ. அவரை உற்சாகப்படுத்தினாரு சீட்டோ. அதே போல தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கும் போது, கத்துக்கும் போது, தேவன் நம்மளோட கூட இருந்து எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அவரை பயன்படுத்த, உன்னை பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறாரு சீட்டோ. நீ அதனால ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? நீ உன்னை அன்ஃபிட்டு, இது என்னால பண்ண முடியாது, இதை நான் பண்ணாலும் என்னை கேலி கிண்டல் செய்வாங்க, என்னை அன்ஃபிட்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது சீட்டோ. ஏன்னா நம்மள பலப்படுத்துற, நம்மள உற்சாகப்படுத்துற நண்பர் இயேசு இருக்கிறாரு சீட்டோ. அதனால நீ ஃபீல் பண்ணாத, சரியா? அவர் உன் கூட எப்பவுமே இருக்கிறாரு. உன்னை எப்பவுமே பலப்படுத்துறவராக அவர் இருக்கிறாரு. உன்னை எப்பவுமே உற்சாகப்படுத்துறவராக அவர் இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ நம்ம வசனம் கத்துக்கலாமா சீட்டோ? ஓகேக்கா, ஓகேக்கா. வெரி குட் குட்டீஸ், கமான் சீட்டோ, நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு சீட்டோ வசனம் சொல்ற மாதிரி நீங்களே இன்னைக்கு வசனத்தை கத்துட்டு உங்க அம்மா கிட்டயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே அக்கா, ஓகே ரெடி. நம்ம நேத்து மாதிரியே இன்னைக்கும் ஆக்ஷனோட கத்துக்கலாம் குட்டீஸ். ஓகேவா? நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் எழுந்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 1 மினிட் எழுந்து வசனத்தை கத்துக்கலாம். ஓகேவா? பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. ஓகே, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா குட்டீஸ்? சீட்டோ இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாமா? வெரி குட். பாத்தீங்களா, சீட்டோ ரொம்ப ஆர்வமாயிட்டான். கமான், நம்ம சொல்லலாம் குட்டீஸ். பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. சூப்பர் சீட்டோ. சீட்டோ, நீ சூப்பரா வசனம் சொன்ன சீட்டோ. கை குடு சீட்டோ. இனிமேல் நீ வந்து ஃபீல் பண்ணவே பண்ணாத. ஓகேவா? ஆமாக்கா, நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த வசனம் கத்தும் போது எனக்கு அழகா என்ன மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சூப்பர். யாரு என்ன சொன்னால கவலைப்பட மாட்டேன். என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு, என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன நண்பர் இருக்கிறாருக்கா.
வெரி குட் சீட்டோ, வெரி குட். குட்டீஸ் கேட்டீங்களா? சீட்டோ எவ்வளவு ஃபீல் பண்ணா, அவனால வசனமே கத்துக்க முடியாதுன்னு நினைச்சா இல்லையா? குட்டீஸ், சீட்டோ சூப்பரா வசனம் கத்துக்கிட்டான். அதே போல குட்டீஸ், நீங்களும் கர்த்தருடைய வசனத்தை கத்துக்கோங்க, அது எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சோர்ந்து போகாதீங்க குட்டீஸ். உங்களால படிக்க முடியாது, உங்களால வசனம் கத்துக்க முடியாது, என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க குட்டீஸ். நம்மள உற்சாகப்படுத்துற நண்பர் ஏசு இருக்காரு குட்டீஸ். ஓகேவா? ஓகேக்கா, நாளைக்கு வரீங்களா? நாளைக்கு கண்டிப்பா வருவோம். ஓகே சிட்டோ, உட நாளைக்கு அக்கா பாக்குறேன். ஓகேவா? ஓகேக்கா, நாளைக்கு பார்த்து மீட் பண்ணலாம். ஓகே குட்டீஸ், உங்களையும் நாங்க நாளைக்கு பாக்குறோம். ஓகே, பாய். சூப்பரா சொன்ன சீட்டு. வெரி குட் சீட்டு. நீ கூட ரொம்ப ஃபீல் பண்ணத பார்த்தோமே, என்ன ஃபீல் பண்ணியா? ஆமாக்கா, அப்ப பண்ண. ஆனா இப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு நண்பர் இருக்காருல்ல. வெரி குட் சீட்டு. நெக்ஸ்ட் என்னதுக்கா? நெக்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச கிராஃப்ட் பார்க்க போறோம். சூப்பர் கிராஃப்ட் இருக்கு. ஓகே, நம்ம இப்ப பார்க்க போலாமா? ஓவர் டு கிராஃப்ட். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் பிரைஸ்லாட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இன்றைக்கி நம்ம ஸ்மைலிங் ஃப்ளவர் தான் நம்ம கிராஃப்டில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ கிராஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி பேப்பர் கப்பில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் பென்சில், அப்புறம் நமக்கு கலர் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு, அப்புறம் சீசர், இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இந்த பேப்பர் கப்பில் இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற பக்கம் இருக்கும், அதை சென்டராக வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இதை சென்டர் லைன் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு லீஃப், இந்த பக்கம் ஒரு லீஃப் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். இந்த ஏரியாவை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சென்டர் போர்ஷனில் இதை தவிர பின்னாடி பக்கத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி சின்ன சின்ன கட்டிங்கை கொடுக்கணும். இப்போ இதை இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் மேலே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷேப்லாம் இன்னும் கொஞ்சம் இந்த கார்னர் எட்ஜஸ்லாம் லைட்டாக இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சீசர் யூஸ் பண்ணும்போது கையில் எதுவும் கட் ஆகிடாமல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் குட்டீஸ். இப்போ நமக்கு இந்த ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஃப்ளவருக்கு ஃபேஸ் வந்து வரைய போகிறோம். முதல்ல ஐஸ் வரைஞ்சிக்கலாம். நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க.
ஸ்மைலிங் லிப்ஸ் போட்டுக்கலாம். அழகாக இருக்குல்ல? இப்போ நம்ம பெட்டல்ஸ்க்கும் கலர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் ஆரஞ்சு கலர் எடுத்து இந்த மாதிரி பெட்டல்ஸ்க்கு எல்லா பெட்டல்ஸ்க்குமே கலர் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே க்ரீன் கலர் நம்ம அடிச்சிடலாம். அவ்வளோதான் குட்டீஸ், நம்மளோட ஸ்மைலிங் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கா? இப்படி தான் இருக்கும் பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கும். இதே மாதிரி நான் வந்து இன்னும் வேறு கலர்லேயும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளும் இந்த பூக்கள் மாதிரியே எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை நான் நாளைக்கு இன்னொரு கிராஃப்டில் மீட் பண்ணுறேன். சூப்பரா கிராஃப்ட் பண்ணாங்கல்ல? ஆமா. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த வீடியோவாவோ போட்டோவாவோ ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஷேர் பண்ணிருங்க. முதலே சொன்ன மாதிரி விபிஎஸோட எண்ட்ல அந்த வீடியோஸ் ஆர் போட்டோஸை அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், நாளைக்கு டே 3ல உங்களை வந்து நாங்க மீட் பண்றோம். ஸோ நாளைக்கு மார்னிங் 10 o'clock ரெடியா வந்து உட்காந்துருங்க. Until then, it's bye from Dorothy, Chitu, Stella. Stay tuned, stay connected. Bye.